நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. சீராக் 39, 16 மற்றும் 19 22, மேலும் 24 மற்றும் 33 35 முடிய ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை. அவருடைய கட்டளைகளை எல்லாம் குறித்த நேரத்தில் நிறைவேறும். இது என்ன, அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் குறித்த நேரத்தில் விளக்கம் கொடுக்கப்படும். எல்லா மனிதர்களின் செயல்களும் அவர் திருமுன் இருக்கின்றன. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஏதும் இல்லை. என்றென்றும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அரியது ஒன்றுமில்லை. இது என்ன, அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய ஆசி ஆறு போல பெருக்கெடுக்கிறது. காய்ந்த நிலத்தை வெள்ள பெருக்கு போல நினைக்கிறது. அவருடைய வழிகள் தூயவர்களுக்கு நேரியவனவாய் இருக்கின்றன, நெறிக்கெட்டவர்களுக்கு இடரலாய் இருக்கின்றன. ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் நல்லவை. ஒவ்வொரு தேவையையும் குறித்த காலத்தில் அவர் நிறைவு செய்வார். இது அதைவிட கெட்டது என யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் அதன் காலத்தில் நல்லவை என விளங்கும். இப்போது முழு உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு வாயார புகழ் பாடுங்கள். அவருடைய பெயரை போற்றுங்கள். சிந்தனை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் நடக்கும் சில நிகழ்வுகள் இப்போது நமக்கு ஏன் என்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் இது என்ன, அது எதற்கு என்று இறைவனை நோக்கி கேள்வி கேட்காமல் தனது நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் நமக்கு விளங்க வைப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளையும் மற்றவர்களின் வாழ்வையும் ஒப்பிட்டு பார்த்து என் வாழ்க்கை தான் மிக மோசமானது என்று முணுமுணுக்கிறோம். ஆனால் இறைவனின் படைப்பில் அவருடைய பராமரிப்பில் வீணானது என்று எதுவுமே இல்லை. கசப்பான அனுபவங்களும் கூட பிற்காலத்தில் நமக்கு ஒரு நல்ல பாடமாக, நன்மையாக மாறும். எல்லாம் நன்மைக்கே என்று நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை அணுக வேண்டும். காலம் கடந்து திரும்பி பார்க்கும்போது அன்று நடந்த கசப்பான சம்பவங்களும் நம் நன்மைக்காகவே நடந்தது என்பதை நாம் உணர்வோம். இறைவனின் செயல்கள் அனைத்தும் நன்மையானவை. அவர் நம் வறண்ட வாழ்வை ஆசி என்னும் ஆற்றினால் நினைப்பார். நம் தேவைகளை சரியான நேரத்தில் சந்திப்பார். இந்த முழுமையான நம்பிக்கையோடு நம் கவலைகளை அவரிடம் ஒப்படைத்து அமைதியுடன் வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.